ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி யூடியூப்பில் ஃப்ரீயாக எடிட் பண்ணுற விஎஸ்டிசி சாஃப்ட்வேரை பற்றி பார்க்க போகிறாங்க. ஏற்கனவே இந்த சாஃப்ட்வேர் பற்றி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் போட்டுக்கிறேன். இருந்தாலும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு டைம் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 5க்கு மேற்பட்ட வீடியோக்களை எப்படி நம்ம அட் அ டைமில் வீடியோ எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த விஎஸ்டிசி சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் இது மாதிரி வரும், இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா 2 இது முக்கியம். அதாவது சிங்கிள் வீடியோ மட்டும் நம்ம எடிட் பண்ணுற மாதிரி இருந்தால் இம்போர்ட் கண்டென்ட் கொடுத்து உள்ளே வைக்கலாம். இதில் இல்லை ஒரு 5க்கு மேற்பட்ட வீடியோ நம்ம எடிட் பண்ணோன்னு அப்படின்னா கிரியேட் ஸ்லைடு ஷோ அப்படிங்கிற இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1080 பிக்சல் அல்ட்ரா ஹெச்டி எது வேணுமோ வச்சுக்கலாம். நான் ஃபுல் ஹெச்டி 1080 பிக்சல் வச்சுக்கிறேன். பேக்ரவுண்டு கலர் உங்களுக்கு தேவையான மாதிரி வச்சுக்கலாம். கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்திங்கன்னா இது மாதிரி வரும். இதில் பார்த்திங்கன்னா ட்ராப் மீடியா இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஃபைலில் வச்சுக்கிறீங்களோ அந்த ஃபைலில் காட்டும். அதில் உங்களுக்கு எத்தனை வீடியோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். நான் ஒரு 5 வீடியோ செலக்ட் பண்ணுறேங்க. இப்போ இந்த 5 வீடியோக்கும் பார்த்திங்கன்னா நான் அனிமேஷன் கொடுத்துக்கிறேன். அனிமேஷன் பார்த்திங்கன்னா ஸ்லைடில் கொடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் தான் அனிமேஷன். உங்களுக்கு பிடிச்ச அனிமேஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி அனிமேஷன் தேவையோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இதில் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆட் எஃபெக்ட்ங்கிறது அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜாயிண்ட் ஆகிக்கும். அதே மாதிரி அடுத்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணி இந்த அனிமேஷன் கிளிக் பண்ணி ஆட் எஃபெக்ட் கொடுக்குறேன். இப்போ இது வேண்டாம், வேறு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கீழே வேறு ஏதாவது கொடுத்து இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அனிமேஷன் கிளிக் பண்ணிக்கிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா ஜாயிண்ட் ஆகிக்கும். இது மாதிரி ஒவ்வொன்றா கொடுத்துக்கலாம். இப்போது 5 வீடியோக்கும் பார்த்திங்கன்னா அனிமேஷனோட டிசைனிங் கொடுத்தாச்சு எல்லாம். இப்போ அப்ளை செட்டிங் கொடுத்தோம்னா இது மாதிரி வந்துடும் உள்ள. இப்போ பார்த்திங்கன்னா 5 வீடியோவுமே அட் அ டைமில் ஜாயிண்ட் ஆகிருக்குதுங்க. இதில் இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் 2வது ஆப்ஷன் கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வரிசையாக 5 வீடியோ 1 பை 1 கீழே இருக்குதுங்க. இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோ எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். இதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆடியோ எஃபெக்ட், வீடியோ எஃபெக்ட் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் கொடுக்கலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா வீடியோ எஃபெக்டில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கலர் டூல்ஸ் கொடுக்குறேன். இதுதான் கரெக்டாக இருக்கும், கொஞ்சம் பிரைட்டாக தெரியும். கொடுத்து எஸ் கொடுத்திங்கன்னா இது மாதிரி காட்டும். இதில் ஃப்ரம் கர்சர் பொசிஷன் ஹோல் பேரண்ட் டியூரேஷன், அதாவது நீங்கள் வச்சுக்கிற கர்சர் பொசிஷன்லேருந்து கொடுக்குறதா இல்லை ஃபுல்லாக கொடுக்குறதான்னு கேட்கும். நீங்கள் ஃபுல்லாக கொடுத்துன்னு சொல்லி ஓகே கொடுத்துருங்க. இது இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வரும் கலர். அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. லைட் கிளிக் பண்ணி வீடியோ எஃபெக்ட்டு, அட்ஜஸ்ட்மெண்ட்டு, கலர் ட்விஸ்ட், எஸ் ஹோல் ஓகே. இப்போது இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் வரிசையாக சொல்கிறேன். இப்போது வீடியோ எஃபெக்டில் கலரெல்லாம் கொடுத்தாச்சுங்க. கலர் எஃபெக்ட்லாம் கொடுத்தாச்சு. அடுத்து ஆடியோ எஃபெக்ட் இதுங்க பெருசாக தேவையில்லை. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணி ஆடியோ எஃபெக்ட் கொடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் கொடுத்தாச்சுங்க. பிக்சல் நம்ம 1080 பிக்சல் வச்சுக்கிட்டு எக்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட்டுகளை இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கன்வர்ஷன் கொடுங்க. ஸ்டார்ட் கன்வர்ஷன் கொடுத்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா
வீடியோ வந்து எடிட்டிங் ஆகிட்டு இருக்குதுங்க. இந்த மேலே நீங்கள் பார்க்கலாம், இந்த க்ரீன் சிக்னல் வந்து ஃபுல்லாக வரும். இப்படி கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா 5 வீடியோ அப்படிங்கிறனால, கொஞ்சம் லென்த் வீடியோ அப்படிங்கிறனால கொஞ்சம் ப்ராசஸிங் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் சிக்னல் வந்து இது வரைக்கும், இந்த கோடு வரைக்கும் வந்துருச்சுங்க. இது ஃபுல்லானால் வீடியோ வந்து எடிட்டிங் ஆகிரும். ஆச்சுன்னா கொஞ்சம் நேரம் தான் எடிட்டிங் ஆகி முடிச்சிடும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விஎஸ்டிசி சாஃப்ட்வேரில் ஒரு 5க்கும் மேற்பட்ட வீடியோக்களை எப்படி ஒரே டைமில் எடிட் பண்ணி கலர்லாம் கொடுத்து பேக்ரவுண்டெலாம் கொடுத்து 1050 பிக்சலில் எப்படி ஜாயின் பண்ணி எடிட் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்த்தது. அடுத்தடுத்த வீடியோவில் ஃபிலிமோரா எடிட்டிங், அப்புறம் வந்து வீடியோவுக்கு பேக்ரவுண்டு மியூசிக் கொடுக்கறது, இது மாதிரி இன்னும் பல டிப்ஸ் நிறையா இருக்குதுங்க. அதுக்கப்புறம் யூடியூப் சம்மந்தப்பட்டதெல்லாம் நிறையா டாபிக் இருக்குதுங்க. ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஜென்ரலாக ஃப்ரீ எடிட்டிங் சாஃப்ட்வேர் விஎஸ்டிசி ஃப்ரீ எடிட்டிங் சாஃப்ட்வேரில் எப்படி நம்ம வீடியோ வந்து ஒரு 5க்கும் மேற்பட்ட வீடியோவை எப்படி எடிட் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்தது. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ஆக போகுதுங்க, கிட்ட வந்துருச்சு. அவ்வளோதான் இன்றைக்கி பார்த்தது. 5 வீடியோவை ஒரே டைமில் எப்படி ஜாயின் பண்ணி அனிமேஷன்லாம் கொடுத்து எப்படி நம்ம எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்தது. அதுவே காட்டும், ஃபினிஷிங் ஆயிடுச்சுன்னா காட்டும். ஓகே, கன்வர்ஷன் வாஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு காட்டிடுச்சுங்க. இப்போ நம்ம ஓகே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஸ்க்ரீன்ஸ்க்கு வந்தீங்கன்னா பார்த்துட்டு இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். வீடியோ வந்து நீங்கள் 5 வீடியோ வந்து ஒரே டைமில் எடிட் பண்ணியாச்சு இன்றைக்கி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சூப்பரான ஒரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். குட் பை.